ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். நம்முடைய மாம்ச கண்களால் அவரை பார்க்க இயலாது. ஆனால் அவர் நம்மோடு இருக்கிறதை உணர்ந்து கொள்ளுகிறதற்கு முடியும். எப்படி என்றால், அவர் செய்கின்ற செயல்கள் அவரை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த வசனத்திலே ஆண்டவர் நமக்கு செய்கின்ற மிக பிரதானமான ஒரு காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதுதான் விடுதலை. விடுதலை என்பது ஏதோ ஒன்றில் அகப்பட்டிருக்கிறவனுக்கு அல்லது சிறைப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறவனுக்கு தேவையானது. நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் அடைபட்டோ கட்டப்பட்டோ கீழ்ப்படுத்தப்பட்டோ காணப்படுகின்றது. சில மனிதர்கள் நோயின் பிடிகளில் அகப்பட்டு வெளியே வருவதற்கு வழி தெரியாமல் காணப்படுவார்கள். பிரச்சனைகளில் அகப்பட்டு அடிமைப்பட்டது போன்ற நிலையில் சில மனுஷர்கள் காணப்படுவார்கள். சில மனிதர்கள் தவறான பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டு வெளியே வருவதற்கு முயற்சி செய்தும் முடியாத நிலையில் காணப்பட்டு கொண்டிருப்பார்கள். சிலர் சில தவறான மனிதர்களிடத்தில் அகப்பட்டு தங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் இவைகள் ஒன்றும் நிறைவேறாத நிலையில் காணப்படுவார்கள். இப்படி மனித வாழ்க்கை சார்ந்த எல்லா பகுதிகளிலேயும் நமக்கு விடுதலை தேவையாயிருக்கின்றது. கர்த்தருடைய ஆவி நம்மை விடுதலையாக்கும்படிக்கு விரும்புகின்றது. மனித கண்களுக்கு அது புலப்படாவிட்டாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற போது அவர் நமக்கு ஆச்சரியமான பிரகாரமாக அந்த விடுதலையை கொடுப்பார். நம்முடைய கவலைகள் மாறி, துக்கங்கள் மாறி, கண்ணீர்கள் மாறி, நல்ல நாட்களை, சந்தோஷமான நாட்களை, மனநிறைவான நாட்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு முடியும். ஆகவே இந்த காலை வேளையில் நமக்கு எந்த காரியத்தில் விடுதலை தேவையோ அதை கர்த்தரிடத்தில் கொண்டு செல்லுவோம். எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று அர்ப்பணித்து கேட்போம். நிச்சயமாய் இந்த வார்த்தையை கொடுத்த கர்த்தர் நமக்கு விடுதலையையும் தந்து ஆசீர்வாதமாய் வாழச் செய்வார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களையும் அறியாமல் நாங்கள் அகப்பட்டு பிடிபட்டு சிறுமைப்பட்டிருக்கக்கூடிய எங்கள் எல்லா காரியங்களையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அவைகளெல்லாம் கர்த்தருடைய ஆவியானோர் பொறுப்பேற்று விடுதலையும் சந்தோஷமும் எங்கள் வாழ்க்கையிலே தந்து வாழ்ந்திருக்க பண்ண அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.